பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஐயநாதன். முடிவுகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். மகாராஷ்டிரா அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியில காங்கிரஸ் கூட்டணி வெறும் 54 தொகுதிகள்ல தான் முன்னிலையில் இருக்காங்க. பாஜக கூட்டணி 221 தொகுதிகள், கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் கிட்ட வித்தியாசம் இருக்கு. எப்படி பார்க்கறீங்க தற்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவை? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? உள்ளபடியே ஒரு ஆச்சரியப்படத்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னவென்றால், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கடந்த ஏப்ரலில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா மொத்தம் இருக்கக்கூடிய 48 இடங்கள்ல பாஜக வந்துட்டு 17 இடங்கள்ல தான் அவனுடைய கூட்டணியை ஜெயிச்சது. 31 இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் அந்த கூட்டணி தான் நிறைய ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தல்ல அப்படியே அதுக்கு நேர் எதிரா அதிகமான இடங்களும், அதுவும் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னு வரும்போது இது ரொம்ப ஒரு முடிவாத்தான் நான் பாக்குறேன். இல்ல, மக்களவை தேர்தல்ல மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி, சிவசேனையோட ஒரு பிரிவு, தேசியவாத காங்கிரஸோட ஒரு பிரிவு, அவங்க வெற்றியை சுவைத்தவுடன் அடுத்த சில மாதங்களுக்கு அவங்க இந்த தேர்தலையும் நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சுணக்கம் காட்டிட்டாங்களோ தேர்தல் தொடர்பான பணிகள்ல, அப்படி ஒரு பார்வை முன்வைக்கப்படுதே. உள்ளபடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா பாஜக அங்க வந்துட்டு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்பதான் வந்துட்டு பட்னாவிஸ் துணை முதல்வராக இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு, அவருடைய தலைமையில் இருந்திருக்கு. அவ்வாறு இருந்து அவங்களுடைய அப்படின்னோம்னா மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய பணி நல்லா இருந்துச்சு அப்படின்னோம்னா மக்களவை தேர்தலையும் அவங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கணுமே, அது ஜெயிக்கல. அதற்கு பிறகும் பாத்தீங்கன்னா இப்ப பெருசா வந்துட்டு அவங்க அந்த இந்த இடைப்பட்ட இந்த 6 மாத காலத்துல எதுவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில முன்னேறிய மாநிலம்னு சொல்லக்கூடிய மராட்டியத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த நித்தி ஆயோகனுடைய அந்த தரவுகளுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில தான் வந்துட்டு மராட்டிய பகுதிகள் தான் இருக்குது. மும்பையை தவிர மற்ற பகுதிகள்லாம் இங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மறுபடியும் வந்துட்டு அவங்களே தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது ஆச்சரியம் அளிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல, என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்றது உங்களுடைய கருத்து? பாஜக இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்ல முன்னிலையில வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு விடயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய அந்த இலவச அறிவிப்புகள் அது இதெல்லாம் வந்துட்டு முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க, அதுவும் இருக்கக்கூடும். அது தவிர மற்ற காரணிகள் தான் என்ன அப்படின்றது இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு போடுவாங்களே, அதுலதான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இவிஎம்ல தேர்தல் நடத்துற வரைக்கும் இந்த மாதிரி முடிவுகளை வந்துட்டு நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறா ஒரு அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இருப்பது அப்படின்றது நம்ம வந்துட்டு தவிர்க்க முடியாதது. நம்ம ஹரியானால நம்ம பார்த்தோம் என்ன ஆச்சு அப்படின்றது, அதற்கான பதிலை வந்துட்டு தேர்தல் ஆணையம் என்ற வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்படியான பல விடயங்கள் இருக்கு. நான் அதை முன்னிலைப்படுத்தல. இப்ப இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முடிஞ்சு அந்த முடிவுகள்லாம் நாளைக்கு வந்துட்டு வரும்பொழுது என்னென்ன ஒரு முடிவை தந்தன அப்படின்றத வந்துட்டு அந்த போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ் வரும். அதற்கு பிறகுதான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு முடிவு தான். இவிஎம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு பேசணும்னா அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜேஎம்எம் காங்கிரஸ் அவங்க கூட்டணி 49 இடத்துலயும் பாஜக 30 இடத்துலயும் தானே முன்னிலையில இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் அப்படியே முடிவு மாறி இருக்கே. இல்ல, ஸ்டேட் வந்துட்டு எந்த இடம் அப்படின்னம்னா இந்தியாவிலேயே வந்துட்டு 2வது பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மிகப்பெரிய மாநிலம், ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பினான்ஸ் கேபிட்டல் சொல்லக்கூடிய மும்பை தன்னகத்தை கொண்டுள்ள மராட்டியத்தை தான் பெருசா பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல செய்யக்கூடியது இன்னொரு இடத்துல செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல ஏன் ஜெயிக்கலான்னு கூட சிலர்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய விளக்கி இருக்கிறோம். அதுல என்ன நம்ம முக்கியமா கருத வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னம்னா, பாஜகவிற்கு இந்த மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? 10 ஆண்டு கால வந்துட்டு மராட்டியத்தில் மிக சிறப்பாகவே நடந்தது என்றால் அந்த கட்சிக்கு ஏன் மக்களவை தேர்தலில் அவ்வளவு பெரிய தோல்வியை தந்தார்கள்? அதுக்கு நம்ம லாஜிக்கலா அதுக்கு ஒரு பதிலை தேடணும் இல்லையா? அந்த இடத்துல இருந்துதான் நான் சொல்றேன். எனவே இவ்வளவு பெரிய வெற்றிக்கான இப்ப கூட உங்களுடைய தொலைக்காட்சியில பேசின திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்கள் அவர் சொன்னாரு, நாங்க தேர்தலில் கடைபிடிச்ச அந்த தந்திரங்க உபாயங்கள் எல்லாம் வந்துட்டு வெளியில சொல்லக்கூடாது, அது ரகசியம்ன்றாரு. ஜனநாயகத்துல மக்களை தான் சந்திச்சு நீங்க வாக்குகளை பெறுறீங்க.
அது தேர்தல் யுக்தி இல்ல, அவர் அப்படின்றது ஒவ்வொரு என்னது? மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வியூகம் இருக்கும். அந்த மாநிலத்துக்கு என்ன பேசணுமோ அந்த மாதிரி பேசினா தானே மக்களை ஈர்க்க முடியும் அப்படின்னு தானே சொன்னாரு. இல்ல உண்மை. அதுல வந்துட்டு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விடயம் முக்கியமானதா இல்லையாமா? ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வருவாய், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா நான் நிறைய இத பத்தி என்னால சொல்ல முடியும். மராட்டியத்தை பத்தி, அந்த மராட்டியத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகமான பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் ஆனாலும் மறுபடியும் பிஜேபி தான் ஜெயிக்கும், அவங்க தான் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுவாங்க அப்படின்னு வரும்போது அதுதான் நான் சொன்னேன், அதிர்ச்சி தரத்தக்கதாகவும் ஆச்சரியப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இல்ல, வெளிப்படையாக காங்கிரஸ் கூட்டணியில உத்தவ் தாக்கரே குறித்து பேசும்போது உத்தவ் தாக்கரே தலைமையில தான் இருக்கும், உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சரத்பவார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லும் போதும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த முதலமைச்சருக்கான போட்டி 2 கூட்டணியிலுமே இருக்கு. அது பாஜகவிலையும் இருக்கு, காங்கிரஸ்லயும் இருக்கு, மகா விகாஸ் அகாடியிலும் இருக்கு, மகா இதுலயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த மாதிரியான வெளிப்படையான பேச்சுக்கள் மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருச்சோ? இல்லைங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாண்ட பக்கம் ஒரு கூட்டணி, அந்தாண்ட ஒரு கூட்டணி, இந்தாண்டி 3 கட்சி, அந்தாண்டி 3 கட்சி, எல்லாமே வந்துட்டு ஸ்பிளிண்டர் குரூப்ஸ். அதனால அது வந்துட்டு தேர்தலினுடைய முடிவுகளை தீர்மானிச்சதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ஏன் மக்களவை தேர்தல்ல வேலை செய்யல? ஒரு ஒரு ஏக தலைவர், அதாவது மோடி அப்படின்றதான் முன்னிலைப்படுத்தி அவங்க பரப்புரை பண்ணாங்க. ஏன் அப்ப மக்கள் ஏத்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது பாத்தீங்களா? எனவேதான் சொல்றேன், அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. பார்ப்போம். சரி, நன்றி திரு ஐயநாதன் இணைப்பில் வந்தமைக்கு.